ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து ராம்கிரி புவா அப்படிங்கிற ஸ்ரீ சாயி பக்தருடைய அனுபவத்தை பார்க்க போறோம். இவர் டிசம்பர் மாதம் 1936 நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போறோம். இவர் ஷிரடியிலேயே படித்தவராம். ஷிரடியில இவர் தற்பொழுது தங்கியிருக்க அதே வீட்டில் தான் முதல்ல இருந்து தங்கியிருந்திருக்கார். இது இவங்க அம்மாவோட பாட்டியோட வீடு அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ சாயி பாபா முதல் முறையா ஷிரடிக்கு வரும்பொழுது இவர் ஒரு பள்ளி மாணவரா இருந்திருக்காரு. ஸ்ரீ சாயி பாபா தூப்கேடோட பாட்டில் கூட சேர்ந்துதான் இங்கே ஷிரடிக்கு முதல் முறையா வந்தாரு. ஒரு கல்யாண விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்காக வந்தாரு அப்படிங்கிறாரு. ஷிரடியை சேர்ந்த அமினிபாய் அப்படிங்கிறவரோட பையனான அமீத்துக்கு கல்யாண நிச்சயம் பண்ணுற விஷயத்துக்காக தான் ஸ்ரீ சாயி பாபா தூப்கேடோட பாட்டிலோட ஷிரடிக்கு வந்தார். ஸோ அமீன்பாயோட வீட்டில் தான் இவரும் சாந்த் பாட்டேலும், அதாவது தூப்கேடோட பாட்டிலும் விருந்தாளிகளாக தங்கியிருந்தாங்க. கொஞ்ச நாள் அங்கே தங்கி இந்த விவகாரங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீ சாயி பாபா அந்த பாட்டிலோட சேர்ந்து திரும்பி போயிட்டாராம் தூப்கேடுக்கு. அப்புறம் 2 மாதங்கள் கழிச்சு ஸ்ரீ சாயி பாபா மட்டும் ஷீரடிக்கு வந்தாரு. அப்பையிலிருந்து ஸ்ரீ சாயி பாபா ஷீரடியே தன்னுடைய வாசஸ்தலமா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இல்லையா. இவர் முதல் முறையா ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்கும்பொழுது ஸ்ரீ சாயி பாபா பச்சை நிறத்துல ஒரு கஃப்னி அணிந்துட்டு இருந்தாராம். அவரோட தலை முடி கிட்டத்தட்ட அவரோட இடுப்புக்கு கீழே இந்த பிட்டம் வரைக்கும் அவரோட முடி நீண்டு இருந்துதான். பாபா இந்த ஸ்கல்ல போடுற கேப் மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தாராம். அந்த கேப்புக்கு மேலே ஒரு காவி நிறத்துலையும் ஒரு குல்லா மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. பாபா கிட்ட சில்லும் இருந்துதான். அதுக்கப்புறம் புகைப்பிடிக்கிறதுக்காக தீப்பெட்டியும் வச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாரு. ஸ்ரீ சாயி பாபா ஷிரடிக்கு வந்தபோது பிக்ஷை எடுத்து தான் தன்னுடைய உணவை உண்டாரு. மசூதிக்கு பக்கத்திலேயே யமுனா பாய்னு ஒரு அம்மா, அவங்களோட மாமியார் தினசரி பாதி ரொட்டி ஸ்ரீ சாயி பாபாவுக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ சாயி பாபா ஷிரடிக்கு வந்த அந்த தருணத்தில் மொஹிதீன் பாய் அப்படிங்கிறவருடைய சன்னின்ல, அதாவது மருமகன் அவர் ஒரு மெஜிஷியன், அதாவது மந்திரவாதி. அவர் பேலாப்பூர்லேருந்து ஷிரடிக்கு வந்திருக்காரு. அவருக்கும் ஸ்ரீ சாயி பாபாவுக்கும் இடையே ஏதோ வாக்குவாதம் நடந்துதான். ஆனால் ஸ்ரீ சாயி பாபா எப்போவுமே அவரோட இந்த குத்து சண்டையில் அதுலலாம் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பெலாப்பூர்லேருந்து வந்த இவரோட சில வாக்குவாதங்கள் நடந்ததுக்கப்புறம் ஸ்ரீ சாயி பாபா கிராமத்தை விட்டு ஜங்கிளுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. ஸோ காட்டிலேயே பாபா வசிச்சுட்டு இருந்தாராம். அந்த காட்டில் இருக்கும்பொழுது பெரும்பாலான நேரத்தில் பாபா சாப்பாடே இல்லாமல் தான் இருந்திருக்காரு. யாராவது ஸ்ரீ சாயி பாபா கிட்ட போனால் கூட அவங்க எல்லாரையும் துரத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஸ்ரீ சாயி பாபா அந்த காட்டில் வசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் கங்காகீர் புவா ஷிரடிக்கு வந்திருக்காரு. அவர் ஸ்ரீ சாயி பாபாவை பார்த்த உடனே, ஐயோ இவர் பெரிய மகான், இவர் ஒரு உன்னதமான ஒரு புருஷன், இவர் ஒரு சிந்தாமணி, இது ஒரு கிடைக்கிறதற்கே அரிய ஒரு மகா ஞானி இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீம்கான சேர்ந்த நானா சாஹிப் டெங்லே கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அவர் உடனே இதை கேட்ட உடனே ஸ்ரீ சாயி பாபா அப்போ அந்த காட்டில் தானே இருந்தார். காட்டில் அந்த கருவேல மரத்துக்கு கீழே தான் பாபா உட்காந்துட்டு இருந்தாராம். அங்கே போயிட்டு அவர் அப்படி ஸ்ரீ சாயி பாபா பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பாபா திரும்பியும் கிராமத்துக்கு, அதாவது ஷிரடிக்குள்ளே வந்திருக்காரு. அப்போவும் ஸ்ரீ சாயி பாபா அங்கே இருந்த நீம் ட்ரீ, அதாவது பாபா குருஸ்தான் நம்ம வழிபடுறோம் இல்லையா, அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வருடங்கள் அந்த மரத்தோட நிழல்லையே வாழ்ந்தாரு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தோட மகிமையையும், அந்த மரத்துக்கு கீழே ஒரு டோம்பு இருக்குது அப்படிங்கிறதையும், அதாவது ஒரு சமாதி இருக்குது
அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஸ்ரீ சாயிபாபா தான் சொன்னார் அப்படிங்கிறாரு. இப்போ ஸ்ரீ சாயிபாபா வந்து சாந்த் பாட்டிலோட வந்தார் இல்லையா? சாந்த் பாட்டிலோட வரும்பொழுது சாந்த் பாட்டிலும் ஸ்ரீ சாயிபாபாவும் அமீனுபாய் வீட்டில் ஷிரடியில் தங்கியிருக்கும் பொழுது சாந்த் பாட்டிலே வந்து ஸ்ரீ சாயிபாபாவை தான் எப்படி சந்தித்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை இந்த ராம்கீர் புவா தன் காதால் கேட்டதாகவும் அந்த விஷயத்தையும் இங்கே பகிர்ந்து கொண்டாரு. இந்த சாந்த் பாட்டில் தூப்கேடை சேர்ந்தவர். இவர் வந்து தன்னுடைய குதிரையை வந்து காணாமல் எல்லா இடமும் அலைஞ்சி திரிஞ்சு தேடி இருக்காரு, எங்கேயுமே கிடைக்கல. அந்த தருணத்தில் தான் ஸ்ரீ சாயிபாபாவை இவர் வந்து வழியில் பார்த்துருக்காரு. அப்போவே ஸ்ரீ சாயிபாபா முன்னாடி ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, அந்த துணி வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஸ்ரீ சாயிபாபா இந்த பாட்டில் கிட்ட என்ன தேடுற, என்ன தொலைச்சிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து என்னுடைய குதிரையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீ சாயிபாபா. பாபா காமிச்ச திசையை நோக்கி அந்த பாட்டில் வந்து போய் தேடி இருக்காரு. அங்கே போனோடனே பார்த்தா அங்கே ஒரு ஓடை பக்கத்தில் இவரோட குதிரை வந்து இருக்கிறத இவர் பார்த்துருக்காரு. இப்படி தான் ஸ்ரீ சாயிபாபாவை முதல் முறையாக அவர் சந்தித்ததா அவர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதை தவிர அப்போது என்னென்ன லீலைகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ராம்கீர் புவாவுக்கு இப்போ வந்து நினைவில் இல்லை. அதாவது இந்த பேட்டியை நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளிக்கும் தருணத்தில் அவருக்கு இந்த குதிரை காணாமல் போன அந்த லீலை மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி ஸ்ரீ சாயிபாபா அந்த குதிரையை அவருக்கு கிடைக்கும்படி செஞ்சார் அப்படிங்கிறத மட்டும்தான் பகிர்ந்து கொண்டார். ஸோ இப்படி ஸ்ரீ சாயிபாபா ஷிரடியில் வந்து அந்த வேப்ப மரத்தடியில் 4 அல்லது 5 ஆண்டுகள் இருந்ததுக்கு அப்புறமா அது பக்கத்தில் இருந்த மசூதிக்கு அதுக்கப்புறமா போனாராம். அந்த மசூதியில் தான் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலாக ஸ்ரீ சாயிபாபா அங்கேயே தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து கொண்ட மற்ற அனுபவங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சா